ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட்டு 2 வீடியோஸில் எப்படி தமிழ் வந்து நோட்ஸ் எடுக்கலாம், அப்புறம் வந்து சிலபஸ் வந்து எப்படி படிக்கலாம், எதை படிக்கலான்ற வீடியோஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்து லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியோடைய வேர் டு ஸ்டடி, அதாவது யூனிட் 4 இந்தியாவினுடைய வரலாறு மற்றும் பண்பாடு, அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன வந்து இருக்குது, எங்கெங்கே ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்குதுன்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்கூல் புக்ஸில் 6 to 12 வரைக்கும் எங்கெங்கே இருக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் வந்து 6th 7th 8th 9th 10th அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் இப்படி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இனிமேல் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 6th படிங்க, அதுக்கப்புறமேக்கே அடுத்தடுத்தது படிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் வந்து தெரியும். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்குதுன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 6th நியூ புக், அதாவது இப்போ உள்ள புக்கில் சோசியல் சயின்ஸில் டேர்ம் 1 வந்து சிந்துவெளி நாகரிகம்ன்ற லெசனாகவே இருக்குது. லெசன் நம்பர் 3 இந்த இங்கே ப்ராக்கெட்டில் வந்து பிளாக் கலர் பெனில் போட்டிருக்கிறது வந்து பேஜ் நம்பர் 132 வந்து இருக்குது. இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வேறு எடிஷன் இருந்துச்சுன்னா மட்டும் பேஜ் நம்பர் மட்டும் வேரி ஆகும். ஸோ லெசன் வந்து அதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th சோஷியலில் பண்டைய நாகரிகம்ன்ற லெசன் 2 வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் அது ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. அதில் 2.5 சாப்டர் வந்து அதில் 2.5 போட்டிருப்பாங்க. அதில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். அது அந்த லெசனில் வந்து 27 பேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11th ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்ற லெசனில் 1.4 மட்டும் படித்தா போதும். அது ஃபுல்லாக நிறையா இருக்கும். நீங்கள் சிந்து சமவெளி ரிலேட்டடாக இருக்கிறது வந்து 1.4 மட்டும்தான். ஸோ நீங்கள் அதை வந்து படிங்க. அது பேஜ் நம்பர் 12 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 11th எத்திக்ஸ். எத்திக்ஸ்ன்றது வந்து அறிவியலும் இந்திய பண்பாடுன்ற ஒரு புக்கு இருக்கும். நீங்கள் வந்து புக் ஸ்டோர், ஓல்டு புக் ஸ்டோரில் போனீங்கன்னா கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கலைன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து யூனிட் 8க்கு இந்த எத்திக்ஸ் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த புக்கு வந்து முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் லெசன் 2 வந்து சிந்துவெளி நாகரிகம்னு ஃபுல்லாக அந்த லெசனில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த லெசனை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே சிலபஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கே படிக்கணுன்றதை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து குப்தர்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்றதை பாருங்கள். 6th 3rd டேர்மில் லெசன் 3ல் பேரரசுகளின் காலம்னு போட்டு குப்தர் வர்த்தனர் 2 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் குப்தரை மட்டும் படித்தா போதும். பேஜ் நம்பர் 122 இருக்குது. நெக்ஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 குப்தர்கள் பற்றி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் 11th 12th படிக்கணுமா அப்படின்றத வந்து கொஷினாக கேட்காதீங்க. முன்னே எப்படி கேட்டாங்கன்றது தெரில, எல்லோரும் 10th வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் வந்து 11th 12thலையும் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தில்லி சுல்தான்கள். இங்கே பாருங்கள், சிலபஸில் தில்லி சுல்தான்கள் இருக்குது. தில்லி சுல்தான்கள் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 7th டேர்ம் 1 லெசன் 4 டெல்லி சுல்தானியம்ன்ற லெசன் 143 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ அதை எடுத்து படிச்சுக்கோங்க. 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10 அரேபியர் அண்டு துருக்கியரின் வருகை பேஜ் நம்பர் 149 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிலபஸில் முகலாயர்கள் இருக்குது. முகலாயர்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னா 7th டேர்ம் 2 லெசன் 2 முகலாய பேரரசுன்றது பேஜ் நம்பர் 128 இருக்குது. 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 14 முகலாய பேரரசு 216 அந்த பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் படிக்கணும். 7th ஃபஸ்ட் படிச்சுட்டு அடுத்து 11th நீங்கள் வந்து அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு முகல்ஸ்லேயும் ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, 11th கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கணும்னா, இப்போ வந்து 7th டேர்ம் 2 இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குன்னா நீங்கள் 2 லெசனையும் வந்து எடுத்து 1க்கு 2 டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் அதில் என்ன இருக்குதுன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து முகலாயர்கள்னு எடுத்திருக்கேன்னா மாபெரும் முகலாயர்கள்னு போட்டு, இப்போ பாபர் இருப்பார், ஹுமாயூன், ஷெஷா சொன்னவர் இடையில அவங்கள வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பீரியட் என்னன்றதை நீங்கள் இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பாபர் பற்றி வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஜாகிருதீன் முகமது பாபர். இது வந்து ஒரு 7th வந்து முகமது பாபர் மட்டும்தான் இருக்கும். இங்கே 11th வந்து அவருடைய இது வந்து நம்பிக்கையை காப்பவர், அதாவது வந்து அவருடைய பேருக்கான மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இங்கே அதை படிச்சுட்டு அங்கே அதை படிச்சுட்டு வந்து விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மறந்துடும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே அதை எடுத்து அதுக்கான மீனிங் எழுதி வச்சிட்டிங்கன்னா சில டைம் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்குறதுக்காண்டி பாபர் நேமை கொடுக்காம கூட நம்பிக்கையை காப்பவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அதை போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிங்க. ஒரே 6th 7th புக் அப்படி படிக்காமல் என்னென்ன சிலபஸில் இருக்குதோ அந்த அந்த ரிலேட்டடான சாப்டருக்கு வந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கோ அதை கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நோட்ஸ் எடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அவருடைய போர்கள் பார்த்தீங்கன்னா கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். அது வந்து எந்தெந்த இயரில் நடந்துச்சு, அவர் யார் கூட போட்டியிட்டார், இது மாதிரி உங்களுக்கே படிக்க படிக்க தெரியும் எது வந்து இம்பார்ட்டன்ட், எதுலேருந்து கொஷின் கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்கு போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வந்து அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ண முடியும். உங்களுக்கு ஈஸியாகவும் நம்ம கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இது மாதிரி கொஞ்சத்துக்கு தான் வந்து நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கல. அதோட நான் ரொம்ப நீட்டாகவும் எடுக்கலை, எனக்கு புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நிறையா பேர் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் பண்ண மிஸ்டேக் வந்து நோட்ஸ் எடுக்கலை, எல்லாத்துக்கும் எடுக்கலை. என்னால் முடிஞ்சது 1-2க்கு தான் எடுத்திருந்தேன். அதனால தான் உங்களை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் எனக்கு ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் இப்போயே நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு லெசனை வந்து 1 hour 2 hour 1 hour படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 hour ஆக போகுது, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு லாஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸில் வந்து மராத்தியர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மராத்தியர்கள் எங்கே இருக்குன்னா 7th term 2ல் lesson 3ல் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சின்னு இருக்கும். 145 பேஜில் 11th historyயில் lesson 15ல் மராத்தியர் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு தென்னிந்திய வரலாறுன்றது கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குதுன்னா 6th term 1ல் lesson 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ஸ் வந்து யூனிட் 8க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கே வர லெசன்ஸ் வந்து பாதி அடுத்தடுத்த யூனிட் 7ல் கவர் ஆகும், யூனிட் 8ல் கவர் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப வந்து நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 6th term 3ல் lesson 4ல் தென்னிந்திய அரசுகள் பேஜ் நம்பர் 140ல் இருக்குது. 6th term 3ல் lesson 1ல் பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் 95 பேஜ் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th term 1ல் lesson 3 வந்து தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்றது வந்து 129 பேஜ் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 11th historyயில் lesson 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 74ல் இருக்குது. இதுலேருந்து தான் நம்மளுக்கு அந்த சத்தியபுத்திர அதிகமான கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. இவருங்க நான் கூட நோட்ஸில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்லையும் போட்டு காமிச்சிருக்கேன், இங்கே நான் நோட்ஸ்லையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அசோகர் கல்வெட்டி, சோழர், பாண்டியர், கேரளபுத்திரன்றது யாரை குறிக்கும்னா சேரர் தான் வந்து கேரளபுத்திரன்றது அசோகர் கல்வெட்டில் குறிச்சிருக்காங்க. அதே மாதிரி சத்தியபுத்திரன்றது வந்து அதிகமான மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்தால் போதும். ஏன்னா நீங்கள் தான் லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள், லாஸ்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 11th historyயில் lesson 6ல் மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பும் சமூகமும். இந்த லெசனில் 6.3யும் 6.4 மட்டும் படித்தா போதும், மற்ற ஃபுல் லெசன் படிக்க தேவையில்லை. பேஜ் நம்பர் 93ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 11th historyயில் lesson 11 பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பேஜ் நம்பர் 170ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனமொழி வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இது எல்லாமே சேர்த்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 6th term 2ல் lesson 1ல் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு 107ல் இருக்குது பேஜ் நம்பரில். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் உள்ளதுக்கு எல்லாமே 12th ethics புக்கில் வந்து கவர் ஆகிருக்கும். அது என்னன்னு பாருங்கள். lesson 1 வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. lesson 2 வந்து வேற்றுமையில் ஒற்றுமை பேஜ் நம்பர் 18ல் இருக்குது. lesson 5 வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை 86ல் இருக்குது. lesson 10 வந்து உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை 238வது பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ வந்து இந்த இதை வச்சு நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மற்ற யூனிட்ஸ்க்கும் வந்து வேர் டு ஸ்டடி போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.